அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்வினை, பில்லி, ஏவல், சூனியம் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக ஒரு எளிய பரிகார முறை. இதில் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து ரொம்பவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இந்த செய்வினை ஏவலில் வந்து விதவிதமாக நிறைய விதங்கள் இருக்குது. சிலவங்களுக்கு வந்து வியாபார ஸ்தலங்கள்ல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். சில நபர்களுக்கு நோய் நொடி இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து மரணம் வர கொண்டு போகக்கூடிய விஷயமும் இருக்கு. அப்போ இதுல இருந்து எப்படியாவது நம்ம வந்து தற்காத்து கொள்ளணும். இன்னைக்குள்ள கால கண்டிஷன் வந்து அப்படிதான் இருக்கு. எதை எடுத்தாலும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் வர அவனை விடக்கூடாது, என்னத்தையாவது பண்ணிடணும். இப்படிப்பட்ட மனநிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நமக்கே நிறைய ஃபோன்கள் வரும்போதே நமக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணுறது கிடையாது. வரும்போதே நமக்கு வந்து மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய இடங்களில் போய் பல பிரச்சனைகளை வந்து பார்க்கும்போது ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பண்ணி வச்சதெல்லாம் இருக்குது. முக்கியமாக வியாபாரத்தில் வந்து போட்டியில் பண்ணுவாங்க, இல்லை இட பிரச்சனையில் பண்ணுறாங்க. சில பேருக்கு கணவன் மனைவி ஒன்றா இருந்துட்டு அதுவே பிடிக்க மாட்டாங்க, அதில் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்படி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ மேலோட்டமான விஷயங்கள் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ இதில் இருந்து நம்ம எப்படி வந்து விடுபடலாம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எப்படி நம்ம பாதிக்காமல் நம்ம வந்து பார்த்து கொள்ளலாம். சப்போஸ் நம்ம இதில் வந்து பாதிக்கப்பட்டுட்டோம், செய்வினை இல்லைனா ஏவல் ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம், இதில் இருந்து எப்படி மீண்டு வரலாம். மந்திரவாதிகள்கிட்ட கொண்டு தேவையில்லாமல் நிறைய பேர் இந்த 10,000 20,000 கொண்டு கொடுத்து பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க. சரி, அந்த பிரச்சனை தான் சால்வ் ஆகிட்டான்னு கேட்டால் அந்த பிரச்சனை சால்வும் ஆகிருக்காது. இப்படி பற்பல பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ அதுல இருந்து உங்களை வந்து நீங்களே எப்படி தற்காத்து கொள்வது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். சரிங்களா? செவ்வாய்க்கிழமை இல்லைனா ஒரு சனிக்கிழமை பார்த்து அணில் வால் இருக்குல்ல, வாலோட ஒரு 2-3 முடி ஒரு கொத்தாட்ட அப்படி பிடிச்சி எடுத்துலாம் வந்துடும். அணிலுக்குள்ள வாலோட முடி செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி செம்மறி ஆடு இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டினுடைய முடி. ஆட்டில் வந்து எங்கன்னா நல்ல முடி எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த 2 முடி, அந்த 2 முடியை என்ன செய்யணும்னா, ஒரு தாயத்து ஒன்று வாங்கி, தாயத்து இப்போ வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டெல்லாம் கிடைக்கும். இப்போ வெள்ளியில் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் ரேட்டு இருக்கும், இல்லாமல் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அந்த தாயத்துக்குள்ளே போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உபாசனை தெய்வம் வச்சுருந்தீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை ஒரு 1008 போடுங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குல்ல, அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை போடுங்க. ஒன்றும் முடியலையா, நமச்சிவாய அப்படிங்கூடிய மந்திரத்தை போடுங்க. இப்படி ஒரு 108 தடவை போட்டு நீங்கள் கழுத்தில் கட்டிக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரிப்பட்ட பாதிப்பில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக கரெக்டாக 9 நாளைக்குள்ளே அது வந்து க்யூர் ஆகிவிடும். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு துஷ்ட சக்தியோ இல்லை ஒரு துர்தேவதையோ ஏதாவது ஒன்று உங்கள் உடம்புல இருந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னாலும் மாறி போயிடும். இதை வந்து யாருக்கு வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஒன்றும் செலவு இல்லாத ஒரு விஷயங்கள். சரியா? இதெல்லாம் எளிய முறைகள், இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒன்று 2வது பண்ணினாலும் இந்த தாயத்து இருக்கிறது வரை வந்து உங்களை அணுகாது. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முறை, இது தாந்திரிக முறை. நண்பர்களை பயன்படுத்தி பலனை அனுபவியுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.